ഹായ് ഫ്രണ്ട്സ്, റെഡി ടു ഫ്ലൈ എന്ന എൻ്റെ യൂട്യൂബ് ചാനലിലേക്ക് ഏവർക്കും സ്വാഗതം. അപ്പോൾ നമ്മളിന്നുള്ളത് തമിഴ്നാടാണ്. തമിഴ്നാട് കന്യാകുമാരി ഡിസ്ട്രിക്റ്റിലാണ് നമ്മളിന്നുള്ളത്. ഞാനിന്ന് വന്നിട്ടുള്ളത് നമ്മുടെ സ്റ്റാലിൻ ചേട്ടൻ്റെ ലോഫ്റ്റ് വിസിറ്റിങ്ങിനായിട്ട് ഇങ്ങോട്ട് വന്നതാണിന്ന്. അപ്പോൾ നമുക്ക് നേരെ സ്റ്റാലിൻ ചേട്ടൻ്റെ വീടെത്തിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ സ്റ്റാലിൻ ചേട്ടനെ പോയി നേരിട്ട് കാണാം. സ്റ്റാലിൻ ചേട്ടൻ്റെ പറവ വിശേഷങ്ങളും പ്രാവുകളെക്കുറിച്ച് കാണാം, കുറച്ച് കാര്യങ്ങളൊക്കെ ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. അപ്പോൾ നമുക്ക് നേരെ സ്റ്റാലിൻ ചേട്ടൻ്റെ അടുത്തിട്ട് പോയി. ഓക്കെ. ஆனா என்ன சுகம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கீங்க வரணும். இன்னைக்கு தான் சமயம் கிடைச்சது. நீ எப்படி நல்லா இருக்கீங்களா? புறாயெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? பின்ன என்ன விசேஷம்? விசேஷம் இந்த வருஷம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி ஒரு 20-57 டைம் வச்சிருக்கு. அப்போ அண்ணா நமக்கு നമ്മളെ ചാനലിലെ പ്രേക്ഷകർക്കായിട്ട് അണ്ണൻ്റെ നമ്മളെ പ്രാവുകളുടെ വിശേഷങ്ങൾ കുറേ കാര്യങ്ങൾ ചോദിക്കാറുണ്ട്. അപ്പോൾ ഇതുപോലെ ഒരുപാട് നിറയെ വീഡിയോസ് വന്നിട്ടുണ്ട് അല്ലേ? അന്നെ കുറിച്ച് ഒരുപാട് വീഡിയോസ് വന്നിട്ടുണ്ട്. അപ്പം നമ്മൾ അതുകൊണ്ട് ഓരോ കാര്യങ്ങൾ ഒരുപാട് ആൾക്കാർ കേട്ടിട്ടുണ്ടാവും, പല കാര്യങ്ങളും ചോദിച്ച കാര്യങ്ങളും ഉണ്ടാവും. എന്നാൽ ഞാൻ എൻ്റെതായ കാര്യങ്ങൾ ചോദിക്കും, അതിന് അണ്ണനെ അറിയാവുന്നുള്ളത്, അണ്ണൻ ചെയ്യുന്ന കാര്യങ്ങൾ അതിനെക്കുറിച്ചൊക്കെ കറക്റ്റായിട്ടുള്ള அது அவரு நம்மள பிரேஷருக்கும் அது அறியான் நல்ல பேசுறதுன்னா உங்க கேரளா மக்களுக்கு புரியும். ஆமா புரியும். இப்ப நாங்க நிறைய பேசுறது வந்து அவங்களுக்கு தெளிவு கிடைக்காம இருக்கும். இப்போ கேரளா மக்களுக்கு ஒரு 80% தமிழ் தெரியும். இருந்தாலும் நிறைய பேர் அந்த தெரியும் கிளியர் இல்லாம ரெண்டாவது நம்மள்ட்ட டவுட்டுகள் ரெண்டாவது கேட்போம். நம்ம இது பேச முடியுமா அவங்களுக்கு அது கிளியர் தெளிவாயிரும். நம்ம பறத்துற விஷயங்களு, நம்ம ஏத்துற விஷயங்களு அவங்களுக்கு பக்காவா தெளிவாயிரும். இப்ப நீங்க பேசுறது அவங்களுக்கு தெரியும் போது அப்ப நம்ம சொல்லும் போது இதுக்குதான் இந்த விஷயங்கிறது அவங்களுக்கு தெளிவு கிடைக்கும். கண்டிப்பா. அப்போ எல்லாரும் ചോദിക്കും പോലെ അണ്ണ ഈ ഫീൽഡിൽ വന്നിട്ട് എത്ര വർഷം? ഈ ஃபீல்டுக்குள்ள வந்துன்னா 92ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு 92ல இருந்து 2002 வரை 2002ல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியூர் போயாச்சு. திருப்பூர் போயிட்டேன். அங்க ஒரு 2012 வரை 2012 வரை அங்கே இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதுல எல்லாம் சின்ன சிக்கலாகவே ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால அப்புறம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தென்காசியில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு 2017ல் வந்தேன். நான் இதான் இந்த கூடு, இதில் ஒரு சின்ன கூடு கட்டி ரேவல் ஸ்டார்ட் பண்ணேன் டைம் பாஸுக்கு. சும்மா வெளியே வந்து இருக்கும்போது கொஞ்சம் இறையால போட்டுட்டு பறத்திட்டு அப்படியே முன்னாடி பறத்தின அந்த இது டைம் பாஸ் ஆகும்ல, அதுக்காண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே போக கொஞ்சம் பறவை இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சரி ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொஞ்சம் ப்ரா கலெக்ட் பண்ணேன். தாமரகுளம், ஆண்டியோலை, வைரோடி உறுப்பு அப்படி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உள்ள ஆள்கிட்ட எல்லாம் தெரிஞ்ச ஆள்கிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணேன். நம்ம இந்த சைடு போகல, 4 சைடு போகல, ஏன்னா அங்கே அப்போ நம்மளுக்கு பழக்கங்கள் கிடையாது. நம்ம இந்த சைடு கன்னியாகுமரி, இந்த தாமரகுளம், ஆண்டியோலை, காட்டுவேலை அப்படி இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக நம்மளுக்கு கொஞ்சம் பழக்கங்கள் உண்டு, ஃப்ரெண்ட் சர்க்கிள் உண்டு. கூட படிச்சது மற்றபடி சொந்தக்காரங்க அப்படி இருக்கனால எல்லாத்தையும் ஒவ்வொரு ப்ராய கலெக்ட் பண்ணி வாங்கி செட் பண்ணி உடைச்சி இது நேரத்தே உள்ள ப்ராக்கள் இப்பயும் அந்த லைன்கள் அப்படியே வச்சிருக்கிறேன். ஐயோ அவளை வச்சுதான் நான் பறத்திட்டு இருக்கேன். இப்போ ആദ്യം എത്ര ടൈം പറപ്പിച്ചെണ്ണ? അതായത് முதல் வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது 2018ல ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கீரியானு வந்து 10 மணி நேரம் ஓடி இருந்து 10 மணி சிங்கிள் ப்ராய விட்டுருந்தேன். அப்பதான் 2018ல முதல் ஒரு 10 சேர்ந்துருந்தேன், 10 மணி நேரம் பறத்திருந்தேன். 2019ல வந்து நம்ம ஃப்ரெண்டு சிவராஜன் ஒரு ஆள் இருக்காரு, அவரு ஒரு தாமரை ஒன்று தந்தாங்க, பொடி குஞ்சில தந்தாங்க. அதை தேத்தி எடுத்து அதை பறத்திச்சுன்னா பகலை விட்டா நைட் வர ஓட, ஆனால் நைட் அடிக்கும். அந்த ப்ராய அப்புறம் நாங்கள் 2020ல தான் வெளியே எடுத்து இந்த 10 மணி நேரம் ஓடிச்சுல ஒரு கீரியானு, அதையும் அந்த தாமரையும் எடுத்து செட் பண்ணி பந்தயத்துக்கு எடுத்தோம். கீரியானு வந்து 17:55 ஓடிச்சு, தாமரை 26:45 பறந்து கேன்சல் ஆச்சு. 26:45 பறந்தது, ஆனா விடிய காலம் 5:20 25 அந்த என்ன ஒரு 23 மணி நேரம் தாண்ட கேன்சல் ஆகுது. அந்த அப்புறம் அதுல ஒரு என்னன்னா அதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு 24 மணி நேரம் வைக்கணும், இது பறந்துட்டுல நம்மள்ட்ட ஒரு பறந்துட்டுல எப்படியாவது செட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு வால் குரூப் செட் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்தது ஒண்ணு உண்டு. ஃபீமேல் வெள்ளை மெயில் ஒண்ணு இருக்கு, எங்க சித்திமா வந்தது, துறானி இருப்பேன் இருக்கான், அவன்கிட்ட இருந்து ஒரு மெயில் வாங்கி உடைச்சி அதுல உள்ள புள்ள தான் நம்ம வெள்ளை செட்டில்.
மெயின் வெள்ளை செட்டு லைன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2024 பந்தயம் விட முடியல. சிச்சுவேஷன் உடம்பு சில ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு எடுத்து வந்து கோபுரம் எல்லாம் எழும்பிட்டு இருந்ததுனால அது கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் சிக்கலா இருந்தது. அப்புறம் 2024 திரும்ப பழையபடியும் நான் எடுத்து வச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். அப்பவும் பெரிய பிராயலர் கொஞ்சம் கை கொடுக்கல. இருந்தாலும் பட்டாயல் இந்த 11ஆம் மாசம் 12ஆம் மாசம் எடுத்த பிராயல் தான் கடைசியில கை கொடுத்தது. பெரிய பிராயல் கை கொடுக்கலன்னு இல்லை. எனக்கு என்னன்னா நம்ம கரெக்டா ரெக்கவுட் போட மாட்டோம், போட்டு விட மாட்டோம். ஒரு ப்ரா கரெக்டா லைன்ல வரும், கறங்கி வரும். அப்ப நம்ம ரெக்கவுட் அடிச்சாச்சுன்னா ப்ரா இருக்கும். ஆனா நம்ம போட முடியாது. அந்த ப்ரா பிடிக்க அடுத்தால நம்ம ப்ரா பிடிக்க உள்ள போயிட்டு வரைக்கல அது போயிடும், பாஸ் ஆகி போயிடும் நைட்டு. அப்படியெல்லாம் மாட்டி 2-3 ப்ராய்கள் மிஸ் ஆயிட்டு. அதுக்கப்புறம் பட்டாயில என்னன்னா கொஞ்சம் பட்டாயில கொஞ்சம் திருடாகி தான் போட்டிருந்தேன். பெரிய டைம் ஒன்றும் ஓட்டியும் போடல, சும்மா எல்லாமே திருடாகி தான் போட்டிருந்தேன். இந்த கீரியானு ஓடினது திருடாகி போட்டிருந்தது, மைனாகிரி ஓடினது திருடாகி போட்டிருந்தது. அதை மட்டும் அந்த ஒரு வெள்ளை கருங்கன்னு ஒரு ஃபீமேல் இருக்கு, அது மட்டும் ஒரு 5.5 மணி நேரம் ஓட்டி வச்சிருந்தேன். அப்புறம் வால்கற்புல ஒண்ணு கிடக்கு, அதுவும் திருடாகி போட்டது. மீதி ஓடினது அவ்வளவுமே திருடாகி போட்டதுதான். நான் இப்ப இந்த வருஷமா நிறைய திருடாகிட்டு தான் இருக்கேன். பெரிய டைம் ஓட்டான்னு இது இல்ல, சும்மா திருடாகி போட்டாலே போதும், நம்மளுக்கு தெரியும், வெளியே இழுத்துடலாம். அது நம்ம தெரியும். ஏன்னா நம்ம செட் லைனுகள் மேக்சிமம் நைட்டுகள்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதே தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த ப்ரா போட்டு அடிச்சா இருத்த வைக்கிறது, நைட்டுகள் மிஸ்ஸிங் அதெல்லாம் நடக்காம கரெக்டா ப்ரா இருந்து கிடைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா வெளியே கால் ஊன மாட்டாவ. மைனாகிரி எல்லாம் போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு வந்தது. அது ஒரு புது லைன் தான். புது லைன் கீரியான மெயின் லைன்ல உள்ளதுதான். அது மெயின் லைனுக்கு ஃப்ரெண்டு சர்க்கிள்ல இருந்து ஒரு ஃபீமேல் வாங்கி உடைச்சு அதெல்லாம் பறவை எல்லாம் பட்டால அந்த உணவும் பறக்கல. நான் சும்மா திருடாகி போட்டுட்டு அப்படியே வச்சிருந்தேன். ஃபீமேல் ஆகி கிடந்து பறவைன்னு சொன்ன நானே யோசிக்கல. 11 மணி டேன் விட்டோம்னா 3:30 மணிக்கு ப்ரா வெளியே போவோம். எல்லா டைமுமே போயிடும், வைக்கவே வைக்க முடியல. நானும் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியவே முடியல. லாஸ்டா பந்தயம் ஒரு பந்தயத்துல வந்து 13:55 டைம் வச்சு முடிஞ்சுது. அடுத்தால எப்படியாவது ஒரு பெரிய டைமுக்கு கொண்டு போகணும். அப்ப துணைப்ரா கரெக்டா நம்ம உள்ள கொண்டு கொடுக்கணும். துணைப்ரா வந்து எப்பவுமே துணைப்ரா ஒரு மெயின் ப்ராய்க்கு துணைப்ரா தான் ஃபர்ஸ்ட். அது கரெக்டா இருந்தாதான் மெயின் ப்ரா அதுக்கு தகுந்தா இருக்கும். துணைப்ரா சொதப்பிச்சுன்னா மெயின் ப்ராவும் இதாயிரும். அப்ப துணைப்ராவை பக்காவா எடுக்கணுட்டு தான். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ரெடி பண்ணி நைட்டு ஒரு 3 மணிக்கு அந்த டைம்ல எல்லாம் இறங்குற மாதிரி கொஞ்சம் ப்ரா போட்டு எல்லாம் கரெக்டா வேணா ரிஸ்க் எடுத்து சரி வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு மெனக்கட்டு வந்திருந்து ப்ரா அடிச்சு கொஞ்சம் இறங்கிச்சு. அப்போ பந்தயம் அன்னைக்கு என்ன ஒரு தப்பு நடந்துட்டுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு ஒரு 13 கடலை கொடுத்துருந்தேன். அதுல 2 பேருக்குமே மிஸ்டேக் ஆகி 2 பேரும் வந்துட்டாவ. சரி ஓகே, அந்த பந்தயம் கேன்சல் ஆயிட்டு மைனாகிரி அப்படியே அந்த கோபுரத்தை அப்படியே கால் போடுற மாதிரி வந்து கால் போடல, கும்மி அடிச்சு இது பண்ணிட்டு ப்ரா வந்து இங்க இருந்தது 6:55. ப்ரா எப்பவுமே இருட்டுக்குள்ள போய் தான் இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் தொடர் பறவை. அது என்ன பண்ணோம்னா அடுத்த நாள் உடனே வெயில்ல தூக்கி வெயில்ல ஏத்துட்டு உடனே நைட்டு. ஆனா அடுத்த நாள் திரும்ப வெயில்ல உடனே 6 மணி டேனு. அதுக்கு அடுத்த நாள் 4 மணி டேனு. அடுத்த நாள் 12 மணி டேனு. 2 நாள் ரெஸ்ட் பந்தயம். 18-7 ஓடி கரெக்டா பக்காவா இறங்கிச்சு. ப்ரா போட்டேன் கரெக்டா இறங்கிச்சு. விட்டுருந்தா ஒரு 20 வெளியே போயிருக்கும். ஆமா போவோம். ஆனா எனக்கு கடைசியில அந்த ப்ராய் வச்சு டைம் வச்சு ஆகணும். ஏன்னா ஸ்ரீ சித்ரா பந்தயத்துல என்ன விட்டுருந்தா ஸ்ரீ சித்ரா பந்தயம் எனக்கு கேன்சல் ஆகி போச்சு. என்னன்னா இதை வந்து இறக்குனா 2 மணி நேரத்துல அடுத்த ப்ரா இறங்கணும். ஆனா அது ப்ரா போட்டா இறங்காது. அது ஒரு இறங்குமா என்னன்னு தெரியல. ப்ரா எல்லாம் திறந்து எல்லாம் லைட் எல்லாம் போட்டு தான் வச்சிருந்து இறங்குமா என்னன்னு தெரியல. அப்ப அது இறங்குக்கு நம்ம அந்த ஐடியாவே இல்லை. அதை நம்ம ஃப்ரீயா விட்டுறலாம். இதை மட்டும் இறக்கி அடைச்சிடலாம். ஏதாவது ஒரு பந்தயத்துல டைம் வைக்கலாம். அப்படி டைம் வைக்கணுங்கிற எய்ம்ல தான். அது மொத்தத்துல 8:45 நான் ப்ரா கூட திறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு தான் வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு 11:58 வரை இழுத்து கொண்டு போனேன். அப்படி அவரை இப்ப திறந்தேன் ஒரு 10 நிமிஷத்துல ப்ரா உட்காந்து. அடுத்தது அது அப்படியே ஓடி அது சிங்கிளா எவ்வளவு முடியுமோ ஓடிட்டு கரெக்டா அது ஒரு அதுக்கு தவப்பனுக்கு ஸ்டைலு. அதுக்கு தவப்பனும் என்னன்னா அப்படியே வீட்டை தவப்பம் வந்து ஒரு வேற ஒரு ஸ்டைல் உண்டு. அது என்னன்னா சிறுக்கு புருக்கு அப்படியே 2 சைடு 2 குத்திட்டு சிலபாரணி வந்து மோட்டில் வந்து இருக்கும். அது தவப்பம் வந்து அந்த தென்னை மரம் இருக்கலாம். அப்ப அந்த தென்னை மரம் கொஞ்சம் தாழ்ந்து இருந்து 2020 கொஞ்சம் தாழ்ந்து இருந்து அந்த தென்னை மரத்துக்கு மேலோட வந்து அப்படியே மேக்க பார்த்து இருந்துட்டு அப்படியே திரும்பி அப்படியே கீழே இறங்கும். இந்த இது என்ன செய்யணும்னா வீட்டை சுத்தி இறங்க ஒரு ஸ்டைல் வச்சிருக்கு. என்னன்னா வீட்டை சுத்தி 2 ரவுண்ட் அடிக்கும். வல்லம் அடிச்ச சேஷம்
அதாவது சும்மா சுத்தாது, ரெக்கையை தூக்கி சுத்தும். தூக்கி சுத்தும். வல்லம் போட்டு அப்படியே ரெக்கையை தூக்கி சுத்திட்டு அப்படியே உள்ள வந்து குத்திட்டு அப்படியே അതിൽ மோட்டில் இருந்து அப்படியே ഉടനെ കീഴെ വരും. ഇത് അപ്പോൾ ഇതിൽ അണ്ണ ഈ പറഞ്ഞ കാര്യത്തിൽ അതായത് നമ്മളെ ഫ്രണ്ട്സിലേക്ക് പറയാൻ പറ്റും, അതായത് അറിഞ്ഞുകൂടാത്ത പ്രാവ് പറത്തി പഠിച്ചു വരുന്ന ഒരുപാട് ടീംസ്. അപ്പോൾ അവർക്ക് ഒരു കാര്യം ഇതിപ്പോൾ അണ്ണ പറഞ്ഞ കാര്യത്തിൽ തന്നെ എനിക്ക് പറഞ്ഞു കൊടുക്കേണ്ടതുണ്ട്. അപ്പോൾ അത് എന്തെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ എപ്പോഴും പ്രാവ് പറത്തുമ്പോൾ നല്ല ടൈം പറക്കാൻ കഴിവുള്ള ഒരു പ്രാവിനെ നമ്മൾ പറത്തുമ്പോൾ തുണപ്രാവ് കൺട്രോളിലുള്ള ഒരു പ്രാവിനെ തന്നെ അതിൻ്റെ കൂടെ നമ്മൾ പറത്തണം. രണ്ടും ഒരേപോലത്തെ പ്രാക്കളെ വിട്ട് ഒരിക്കലും പറപ്പിക്കരുത്. എപ്പോഴും നമ്മൾ ഒരു പുതിയ കുഞ്ഞൊരു പ്രാവിന്റെ കൂടെ പറത്തുമ്പോൾ ആ കൂടെ പറക്കുന്ന പ്രാവ് പക്ക ആയിരിക്കണം, പക്ക വെട്ടിന് ഇറങ്ങുന്ന പ്രാവായിരിക്കണം. അല്ലെങ്കിൽ അത് മിസ്സായാലും ഒരു പ്രാവ് കുറച്ച് നമ്മൾ പുതിയ പ്രാവ് കുറച്ച് ദൂരം മാറി പറന്നാലും കൊണ്ട് കറങ്ങി ചുറ്റി കൊണ്ടുവരാൻ കഴിവുള്ള പ്രാവിനെയൊക്കെ ആയിരിക്കണം. അതായത് നമ്മൾ അൺലിമിറ്റഡ് പറത്തി കൊണ്ടുവരുന്ന പ്രാക്കള് മാക്സിമം ഒരു നല്ലൊരു പ്രാവിന്റെ കൂടെ ആ ഒരു പട്ട അല്ലെ ആ ഒരു കുഞ്ഞിനെ നമ്മൾ കയറ്റി കൊണ്ടുവരാൻ പാടുള്ളൂ, അല്ലേ? കണ്ടിപ്പാ. അല്ലാതെ നമ്മൾ രണ്ട് പ്രാക്കളോ അല്ലെങ്കിൽ രണ്ട് നല്ല ലൈനിലുള്ള രണ്ട് കുഞ്ഞെടുത്തിട്ട് ഇതിനെ രണ്ടിനെ നല്ല ടൈമിൽ കൊണ്ടുവരാം എന്ന് പറഞ്ഞ് ഒരിക്കലും പറപ്പിക്കരുത്. അങ്ങനെ പറപ്പിച്ചു കഴിഞ്ഞാൽ നേരത്തെ അണ്ണൻ പറഞ്ഞ പോലെ ടൈമിന് അടി കിട്ടും. അല്ലെങ്കിൽ ഒരെണ്ണം അതിന്റെ സ്റ്റൈലിൽ പറക്കാം, അതൊരു സ്റ്റൈലിൽ പറക്കാം. അങ്ങനെ ഒരു ഇതുണ്ടാവും. പിന്നാണ് ഇനി ചോദിക്കാനുള്ള വേറെ കാര്യം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അണ്ണ ഇപ്പം നേരത്തെ പറഞ്ഞ ആ രീതിയിൽ അന്നുപോലെയുള്ള പ്രാവാണ് എൻ്റെ ഉണ്ട്. ഇതിൽ എപ്പോഴെങ്കിലും അണ്ണ ഐസൈന് നോക്കിയോ നോക്കാതെയോ സെറ്റ് ചെയ്തതിൽ ഈ സെറ്റ് ചെയ്തത് പോരാ, കുറച്ചുകൂടെ മാറ്റി സെറ്റ് ചെയ്യണം. അല്ലെങ്കിൽ കിട്ടിയ പറവ നമുക്കിപ്പം ഒരു ജോഡി സെറ്റ് ചെയ്ത് അപ്പൊ അത് കൊഞ്ചം മാറ്റി സെറ്റ് പണ്ണണോ, അതിലെ കൊഞ്ചം റിസൾട്ട് നമുക്ക് கிடைக்கும்ல. நான் இதுவரை 2023 24 வரைக்கும் இது வரைக்கும் நான் ஐசைன் மேக்ஸிமம் பார்த்து செட் பண்றது கிடையாது. மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு எய்ம் என்னன்னா ரொம்ப வந்து லைன் பிடிப்பேன், அவ்வளவுதான். லைன் பிடிப்பேன்னா அது என்னன்னா இங்க ஒரு சப்ஜா லைன்ல இருந்து உடஞ்சி ஒரு ப்ரா வேணும் கண்டிப்பா. இங்க இருந்து அதே சப்ஜா லைன்ல உடஞ்சிருக்கணும் ப்ரா, அப்பதான் சூட்டுக்கு நல்லா இருக்கும். டிஎன்ஏ பிடிச்சி வர அந்த ஒண்ணு வந்து പക്കവാ എടുപ്പേൻ. ഐസൈൻ എല്ലാം ഐസ് പാറ്റേൺ. ഈ സബ്ജ ലൈൻ എന്ന് പറയുമ്പോൾ സബ്ജ ലൈൻ അടിസ്ഥാന ലൈനേജ് ആണ്. അപ്പോൾ ഈ സബ്ജ ലൈൻ ഇപ്പൊ അണ്ണൻ പറയുന്ന ഒരു കാര്യത്തിൽ സബ്ജ ലൈന് നമ്മൾ അടിസ്ഥാനം ഉടച്ചു കൊണ്ടുവരണമെന്ന് പറയാൻ കാര്യം അറിവിനും ടാലന്റ് അത് പക്കായിരിക്കും. ആ ഒരു സബ്ജ ലൈനിൽ നമ്മൾ ഉൾപ്പെടുത്തണം. ഏതൊരു വലിയ പ്രാവ് എടുത്തിരുന്നാലും അതിൽ സബ്ജ ലൈൻ മിക്സ് ആയിട്ടുണ്ടാവും കണ്ടിപ്പാ. കാരണം അതിനെ നമ്മൾ അറിവിലോട്ട് കൊണ്ടുവരണം എന്നുണ്ടെങ്കിൽ കറക്റ്റായിട്ട് ആ പ്രാവിനെ സബ്ജയിൽ മിക്സ് ചെയ്ത് നമുക്ക് കൊണ്ടുവരാനായിട്ട് സാധിക്കുള്ളൂ. അല്ലാതെ പല കളറിലും പ്രാവുകൾ പറക്കുന്നുണ്ടെങ്കിൽ അതിൽ എവിടെയെങ്കിലും ഒരു സബ്ജ ലൈന് ചില ലൈനിൽ മാത്രം ഉണ്ടാവും. എല്ലാ ലൈനിലും വേണമെന്ന് നിർബന്ധം പറയില്ല. എന്നാലും മാക്സിമം പറഞ്ഞൊരു കാര്യത്തിന് ഞാനത് എടുത്ത് പറയുന്നതേ ഉള്ളൂ. அது அந்த ரெண்டு லைனையும் அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து இப்ப நம்ம வால்கற்புனா இங்க ஒரு வால்கற்புனா இங்க ஒரு வால்கற்பு ஜோடி வைக்க அந்த லைன் அதுக்கு தாய் தோப்பல்ல அந்த லைன்ல இருந்து உடஞ்சு வந்திருக்கும். அப்பதான் அந்த ஜோடி செட் பண்றது எனக்கு அளவுக்கு திருப்தியா அப்படியே இருக்கும். நம்ம மற்றபடி நான் ஐஸ் பேட்டர்ன் எல்லாம் ரொம்ப ஒன்றும் பாக்குறது இல்ல. ஆனா இப்போ வந்து லைட்டா பாக்குறேன், என்னன்னா கொஞ்சம் டார்க்கும் கொஞ்சம் லைட்டா இப்ப வைக்கிறேன். இப்ப ஐசைன் வந்து இப்ப கொஞ்சம் சரி கொஞ்சம் டார்க்கு கண்ணு கொஞ்சம் லைட்டா வைப்போம். அப்புறம் கருங்கண்ணு இப்ப என்னன்னா டைப் கொஞ்சம் கருங்கண்ணு நிறைய இறங்கிச்சு. ആണ് സെറ്റ് ചെയ്ത പ്രാവിൽ തന്നെ ഇപ്പൊ നമുക്ക് ഒരു ആവറേജ് ഒരു 10-12 മണിക്കൂർ കിട്ടി. അപ്പൊ അണ്ണ വീണ്ടും അതിനെ മാറ്റി സെറ്റ് ചെയ്ത് പറവ കൂട്ടിയിട്ടുണ്ടല്ലോ. அது மாத்திட்டே இருப்பேன், ரன்னிங்ல தான் இருப்பேன் நான். ஒரு ஜோடிக்கு இப்போ நீங்க வேணா பாத்துருக்கலாம், நம்ம வீடியோல இருக்கோம். நீங்க இப்ப நம்ம 11ஆம் மாசம் வீடியோ எடுத்தோமா, நீங்க 11 ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது 11ஆம் மாசம் எடுத்திருப்போம். அந்த வீடியோல ஜோடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாவது அந்த ஜோடிகளுக்கு வீடியோவே இருக்காது, பிரிஞ்சுதான் இருக்கும். அவ்வளவு பிரிச்சு மாத்தியாச்சு. நான் ஒரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஜோடி திரும்ப பிரிச்சு മാറ്റിയാச்சு. എല്ലാ ഫീമെയിലെയും മാറ്റിട്ട് திரும்ப അടുത്ത സെറ്റ് ലൈനിക്ക്. ഞാൻ നമ്മളെ ഫ്രണ്ട്സിലേക്ക് പറഞ്ഞിട്ടുള്ള ഒരു കാര്യമാണ്. കാര്യം എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു മെയിലിന് നമ്മൾ ഇപ്പൊ നമ്മൾ ഏതൊരു ഫീമെയിൽ സെറ്റ് ചെയ്ത് കഴിഞ്ഞാലും അതിൽ നിന്ന് ഇറങ്ങുന്ന കുട്ടികൾ ഇപ്പൊ നമ്മൾ അല്ലെങ്കിൽ ഒരു 10 മണിക്കൂറോ 12 മണിക്കൂറോ പറക്കുന്നുള്ളെങ്കിൽ നമുക്ക് വീണ്ടും അതിന് വേറെ അപ്പൊ ഒരു മെയിലാണെങ്കിൽ ഫീമെയിൽ ആണെങ്കിൽ മെയിൽ മാറ്റി മിക്സ് ചെയ്ത് നോക്കണം. அப்பதான் அடுத்த லைன் ஒரு லைன் உருவாവുകയും ചെയ്യും. അതിന്റെ പറവയിൽ വ്യത്യാസവും ഉണ്ടാവും. ஆனா என்னன்னா இதுல ஒரு என்னன்னா உங்கள்ட்ட கையில ப்ரா இருக்கணும். ஆமா கண்டிப்பா லைன் நம்மள்ட்ட இல்ல அப்படி இல்லனே. நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு பறத்துறதுக்கு ப்ரா கையில கண்டிப்பா ഉണ്ടായിരിക്കണം. இருந்துட்டு அடுத்தால நம்ம உடைக்க போகணும். நான் இப்ப முதல்ல அதுல ஏன் ஒரு செட்டப்ல வச்சிருந்தோம்னா பழைய லைன்லயே வச்சிருந்தோம்னா எனக்கு பறத்துறதுக்கு ப்ரா இல்ல. அப்ப நம்ம முதல்ல பறத்துறதுக்கு எல்லாம் ப்ரா எல்லாம் செட் பண்ணி கிளியர் ஆன அப்புறம் பிரிச்சு மாத்திடுவோம். அடுத்தால இன்னும் ஒரு பெரிய டைம் போகணும் கண்டிப்பா. அதே நம்ம இப்போ இந்த வருஷம் நம்மள்ட்ட டேன்ல எல்லாம் ஒரு 27.5 மணி நேரம் ப்ரா பறந்துருக்கு. ஆனா பந்தயத்துக்கு பறந்தது 20:57 தான் ஓடி இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன ஒரு இப்ப எல்லாரும் இல்ல
எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்னன்னா 24க்கு வெளியே டைம் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. சரி. அப்ப நம்ம அதுக்கு தான் நம்ம ப்ராவ் உடைக்கணும். கண்டிப்பா. அப்ப நம்ம என்னன்னா நான் தாமரை, அதுக்கு எனக்கு கிளிக் வந்து தாமரை தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா தாமரை தான் வந்து இந்த கீரியானு ஃபர்ஸ்ட் தான். ஆனா வந்து கீரியானு செகண்டா இருக்கும், பறவையில வந்து கீரியானு ஃபர்ஸ்டா இருக்கும். இது வந்து பறவை வந்து ஓவர், நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் தாங்கும், எவ்வளவு விட்டாலும் தாங்கும். 30 மணி நேரம் பறக்க சொன்னாலும் அது பறக்கும். நம்ம அதுக்கு தகுந்த நம்ம ட்ரெயின் பண்ணோம்னா பறக்கும். அப்ப நமக்கு என்ன அடுத்த ஸ்டெப்பு போகணும்னா தாமரை இல்லாம முடியாது. இப்ப தாமரை தான் திரும்பி வெள்ளையை கொண்டு தாமரையில ஏத்தியாச்சு. நெக்ஸ்ட் இயருக்கு இன்னொரு பெரிய டைமுக்கு போகணும். அப்ப நம்மளுக்கு ஒரு பிக்சட் டைமுக்கு நம்மளுக்கு ப்ரா இருக்குது. ஒரு 15ல இருந்து ஒரு 20 மணி நேரத்துக்கு இல்லைன்னா ஒரு 18 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு பிக்சட் டைமுக்கு ஒரு 5, 6, 7 ப்ரா இருக்குது. நெக்ஸ்ட் இயர் பந்தயத்துக்கு இருக்குது. அப்ப என்ன இதுக்கு மேல நம்ம ஒரு பெரிய டைம் போடணும்னா அப்ப அதுக்கு நம்ம என்ன ப்ரா உடைக்கணும். கண்டிப்பா உடைச்சாதான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அப்ப நம்ம கீரியானுக்கும் என்னன்னா நான் இவ்வளவு நாளும் அது கீரியானுக்கு எந்த ஃபீமேல் கொடுத்தாலும் அதுல ஒரு சூட்ல இருந்துட்டே இருக்கும். அது என்னன்னா என்ன ஒரு பிளஸ் என்னன்னா அது ஒரு சப்ஜா லைன்லயும் கருங்கன்லயும் உடஞ்சது. என்ன சப்ஜாயும் கருங்கன்லயும் உடஞ்சது, வால்கருப்பு கருங்கன்லயும் உடஞ்சது. அதுல என்னன்னா அது நல்ல வெயில்ல 10 மணி நேரம் பண்ணா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 ஃபீமேல் ஏத்தியாச்சு. 7-8 ஃபீமேல் ஏத்தி எந்த ப்ராயும் டைம் வைக்காம போனது கிடையாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பறவை அது ஒரு 18 மணி நேரமா 15 மணி நேரமா 21 மணி நேரமா அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு பிக்சட் டைம், அதுக்கு என்ன ப்ரா கொடுக்கோமோ அதுக்கு ரிசல்ட் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். வெள்ளை செட்டை பொறுத்த அளவுல அதுவும் அப்படிதான், தாமரையும் அப்படிதான். 3 செட்டும் நம்மள்ட்ட ஒரு ஃபேமஸான லைனா இருக்குது. எந்த ப்ரா கொடுத்தாலும் ஜோடி சூட்ல இருக்கும், எது கொடுத்தாலும் ஓகே கிளிக் ஆகும். கண்ணு ஐஸ் பேட்டர்னு எதுவுமே கிடையாது, பாடி எதுவுமே கிடையாது. ஆனா வந்து எந்த ப்ரா கொடுத்தாலும் சூட் ஆகும். ஆனா பறந்து என்கிட்ட வந்து மேக்சிமம் ஒரு 7 மணி நேரம் ஒரு ப்ரா ஓடி நைட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இறங்கிட்டுனா அந்த ப்ரா கண்டிப்பா டைம் வைக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அண்ணா இந்த வருஷம் வந்து 4 ப்ரா டைம் கணக்குல பார்த்தா 4 ப்ரா டைம், ஒரு வால்கருப்பு டைம், அடுத்தது ஒரு மைனாகிரி கிளாவர் டைம், ஒரு வெள்ளானு டைம், அடுத்தது ஒரு வெள்ளை கருங்கன்னு பொட்ட டைம், ஒரு வாலில் ஒரு முடி, அப்படி 4 ப்ரா கைக்குள்ள எடுத்தேன். 4 ப்ராயும் டைம், 4 ப்ராயும் பறந்துட்டு இருந்து 4 ப்ராயும் டைம் இந்த வருஷம். நெக்ஸ்ட் இயர் இதோட கூட ஒரு 2 ப்ரா எடுக்கணும்னு வச்சிருக்கு. கொஞ்சம் பந்தயமும் எக்ஸ்ட்ரா போற மாதிரி இருக்குது. கூட 2 ப்ரா எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு ஒரு 6 ப்ரா எடுக்கலாம்னு ஒரு ஐடியா. இதுல வந்து இதை லேட்டா தான் எடுப்பேன், இதை ரொம்ப லேட்டா எடுப்பேன். இதை ஒரு 6ஆம் மாசம் தான் இந்த பறத்தின ஒரு 4 ப்ராயும் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் லேட்டா எடுப்பேன். இது என்ன நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன்ல, நான் பட்டாயல் கிடக்கு அவளெல்லாம் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் 5ஆம் மாசம் 10ஆம் தேதி வாக்கில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன். അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചത് കാരണം ഈ പ്രാവുകൾ ആദ്യം നമ്മൾ സ്റ്റാർട്ടിങ് പറവ കൊടുക്കുമല്ലോ, അതായത് ഒരു പേരിൽ നിന്ന് ഇപ്പം നേരത്തെ പറഞ്ഞ പോലെ വാൽക്കറുപ്പ് പേരിൽ നിന്ന് സ്റ്റാർട്ടിങ് പറവ അതായത് ചുറ്റിച്ചിറക്കിയിട്ട് സ്റ്റാർട്ടിങ് പറവ അണ്ണ എങ്ങനെയാണ് കൊടുക്കുന്നത്? ആദ്യം ഒന്നും കാലിൽ വിടുവേன், പ്രാ வெளியே போகும், மேக்ஸிமம் வீட்டில் இறங்காது, ஈவினிங் வந்துடும். மேக்ஸிமம் ஒரு எனக்கு 95% 95% வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணு, ஒரு 4 மணி 5 மணிக்கு சும்மா சுத்து விட்டு வீட்டுல மோட்டில் இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி பண்ணிட்டு ஒரு நாள் காலையில 6 மணி 7 மணி வாக்குல தூக்கி விட்டுருவோம். எவ்வளவு ஓடவும் ஓடிட்டு இறங்கும், பிராயம் போட்டு வச்சுட்டு ஃப்ரீயா விட்டுறது. எவ்வளவு ஓடுன்னு பார்த்துட்டு പ്രാവ് പറക്കുന്ന സമയത്ത് തന്നെ വെട്ട് പ്രാക്കളെ വിട്ടിട്ടാണ് പ്രാവ് പറത്തുന്നത്. അല്ലാതെ അത് അണ്ണന്റെ സ്റ്റൈലാണ്. ഓരോരുത്തരും ഓരോ രീതിയിലാണ് പ്രാവ് പറത്തുന്നത്. ചിലർ പ്രാവയെ കാണിക്കില്ല, അല്ലാതെ പ്രാവിനെ കാണിച്ച് ഇറക്കാനായിട്ട് അങ്ങനെ ചെയ്യും. അങ്ങനെ ഓരോ പല രീതിയിലും പ്രാവുകളെ പറത്തുന്നുണ്ട്. ഇപ്പൊ അണ്ണൻ പറയുന്നത് അണ്ണന്റെ എന്നോട് പ്രാവ് വച്ച് പറത്തുന്നത്. നൈറ്റും നൈറ്റ് പറത്തും പോതും அப்படிதான் ഫുള്ളാ ഒരു 10 കഴിവ് മേലെ വെച്ചിട്ട് അങ്ങനെ പറത്തുമ്പോൾ ഉള്ള ഒരു ഗുണം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാല് ഒരുമാതിരിപ്പെട്ട വെട്ടോ അതോ അറിയാതെ ഒരു പ്രാവ് വന്നിരുന്നാലും ഒന്നും പ്രാവ് ഇറങ്ങൂല. അതിന്റെ പറവ അത് പറഞ്ഞിട്ട് പ്രാവ് ഇറങ്ങും. അതെ, ആദ്യം ഒരു 2-3 നാളിന്റെ 2-3 ദിവസത്തെ அதுக்கப்புறம் அது நம்ம கையிறக்கி வரும்ல, அது எப்போன்னா ஸ்டார்டிங்ல அப்படி பெரிய டைம் போவாது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா பயந்துருவோம், கூடு அடைச்சாதான் பறக்கும் அப்படி பயந்துருவோம். என்னன்னா ஸ்டார்டிங்ல பெரிய டைம் போவாது. அப்ப நம்ம 12 மணில இருந்து எனக்கு 10 மணி வரை தான் ஓடிட்டு இருந்தது. ஆனா கையறை கிடையாது. கையறைக்கு போகும்போது அந்த ப்ரா பெரிய டைம் போகும், ஆனா கரெக்டா வீட்லயும் இறங்கும். இப்ப அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது, அந்த ட்ரைனிங் கொஞ்சம் நல்லா ஈஸியா இருந்தது. திருடாக்குறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி பறந்து இறங்கிட்டுனா அதுக்கப்புறம் அவளு ஸ்டைலே வேறதான். വേറൊരു കാര്യം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമ്മള്
ഈ ലൊക്കേഷൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ 4 സൈഡും മരങ്ങളും, പിന്നെ അണ്ണന് മുകളിൽ പെട്ടെന്ന് കയറാനോ ഇറങ്ങാനോ പറ്റൂല. രണ്ടാമത്തെ കാര്യം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇവിടെയാണ് പ്രാവ് ഇറങ്ങണം അല്ലേ? മുകളിൽ ഇറങ്ങിയിട്ട് നേരെ ഇവിടെ. അതെ, ട്രെയിനിങ് ചെയ്യണതും ഇവിടെ ഇരുന്ന് തന്നെ. അപ്പൊ ഈ ഒരു കുറഞ്ഞ ഒരു ഏരിയയിൽ മാത്രമാണ് അണ്ണന്റെ മൊത്തം ലോകം. ഇതിനകത്തുള്ള ഒരു സെറ്റപ്പാണ് മുകളിൽ കയറി. സാധാരണ ലോഫ്റ്റിലൊക്കെ ഉള്ള ആൾക്കാർ മുകളിൽ കയറി മുകളിൽ കൂട് വെച്ച് സെറ്റപ്പ് ചെയ്ത്, ഇപ്പൊ മുകളിൽ കൂടോ കാര്യങ്ങളോ ഒന്നുമില്ല. അപ്പൊ ഇവിടെ ഈ ഒരു യഥാർത്ഥത്തിൽ ഇവിടെ അങ്ങനെ വലിയ ഒരു മോഡെന്ന് പറയാൻ പറ്റില്ല. അടുത്തടുത്ത് ഒരുപാട് മരങ്ങളൊക്കെ ഉണ്ട്. എന്നാലും ആ ഒരു ഇതിലാണ് ഇവിടെ வடக்க தெக்க தெரியாது, கிழக்க தெரியாது. இங்க மட்டும் இப்ப ஓபன் ஆயிருக்கு, கொஞ்சம் ஓபன் ஆயிருக்கு. இதுல இந்த மாமரம் எடுத்திருக்காங்க, அதனால ஓபன் ஆயிருக்கு. இந்த சரௌண்டிங்ல கரெக்டா ப்ரா வந்துன்னா பாத்துட்டு இதுக்குள்ள ஃபோக்கஸ் லைட்ல. ஆனா நான் வந்து நைட் வந்து மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ப்ரா வரலன்னா லேசா வெளியே போய் பாப்பேன். அரை மணி நேரத்துக்குள்ள ரீச் ஆயிடுச்சுன்னா அப்ப நான் அந்த ப்ரா வந்து லைன்ல ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் வெளியே போய் பாக்கண்டாம். அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு எப்பமா ஒருக்கா வந்துட்டு இருந்தேன்னா பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம ரோட்ல போய் நின்று பார்த்தோம்னா ஏதாவது ஒரு லைன் நம்ம லைன்ல ஓடிட்டு இருக்கோம். കാര്യം നമ്മൾ ഇവിടെ നോക്കിയ ഫോക്കസ് ദൂരെ അപ്പുറം കിട്ടൂല. ഒരുപാട് ദൂരെ കാണാൻ പറ്റും. അതുകൊണ്ടാണ് ആ ഒരു വിഷയം. നിങ്ങൾ പുറത്ത് പോയി നോക്കേണ്ടി വരുന്നത്. அது வெள்ளானெல்லாம் எனக்கு மேக்ஸிமம் நான் இந்த இதுல இருந்து இங்க இருந்து பார்க்கும்போது அரை மணி நேரம் தாண்டும் சில நேரம் நம்ம பாக்குறதுக்கு. ஆனா அது என்ன பண்ணிருக்குன்னா ஃபுல்லா கிழக்கே யாரின்னு ஓடி, கிழக்கே யாரின்னா இந்த மரத்துக்கு அந்த சைடோட அங்கே இங்கே அப்படியே ரீச் பண்ணி ஓடி இருக்கு. ஆனா பந்தயத்துக்கு பார்க்கும்போது நான் அது பந்தயத்தோட தான் பார்த்தேன். அதுக்கு ஒரு நான் பார்க்கல. பந்தயத்தோட தான் அந்த ப்ரா எங்க அப்பவும் ஃபர்ஸ்ட் பந்தயத்துல பார்க்கல, செகண்ட் பந்தயம் பெரிய டைம் ஓடிச்சுலாம். அப்பதான் அந்த ப்ரா எங்க எல்லாம் ஓடி எத்தனை நிமிஷத்துல வருது, 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் ரீச் ஆயிட்டே இருந்திருக்கு. നൈറ്റില് എത്ര സമയത്തില് ഫോക്കസ് ലൈറ്റില് പ്രാവ് വലിഞ്ഞു പോകും? നല്ല വലിഞ്ഞു പോയിട്ട് വരുന്നുണ്ടോ? ஆமா, வளைஞ்சு போகும். ஒரு 15 நிமிஷம் மேக்ஸிமம் பண்ணிரும். இந்த வெள்ளான் வந்து நாங்க பந்தயத்துக்கு விட்ட டைம் 5 நிமிஷம் 3 நிமிஷம். மைனாகிரி ஒரு 10 நிமிஷம் தாண்டிட்டு அந்த இன்னொரு வால்கருப்பு அது நான் பெரிய டைம் விடல. மற்றபடி டேன்ல எல்லாம் அது நல்ல ரீச்ல இருந்து. வால்கருப்பு ஃபீமேல் இருக்கலாம், அது பக்காவா விட்டுட்டு நிக்கும். விட்டு வெளியே போகாது. பக்காவா ടേൺ ഓടിക്കുമ്പോഴത്തേക്കാണ് ഫുഡ് എങ്ങനെയാണ് ഇതിന് മാക്സിമം നിങ്ങളെ ഒരു സ്റ്റൈലില്? நான் ஸ்டைல் வந்து இந்த வருஷம் எப்படின்னா